அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். முதலமைச்சரின் எக்ஸ் பதிவு சொல்வது என்ன? வணக்கம். தமிழக ஆளுநருடைய கருத்துக்கு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக பதிலளித்திருக்கின்றார். ஆளுநர் இன்று கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டில் நான் எங்கு சென்றாலும் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது, இங்கு எந்த சண்டையுமே இல்லையே என்று விமர்சனம் செய்து அவர் பேசியிருந்தார். அவரது அந்த பேச்சுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேட்டிருக்கிறார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடுவோம். அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கக்கூடிய சதிக்கு எதிராக போராடும். உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல் தலையெடுக்காமல் போராடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்று எதற்கெல்லாம் தமிழ்நாடு போராடும் என்று சொல்லி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பதிலடியாக தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து இந்த அறிக்கையிலே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் RSS ஆசையுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என்றும், நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என்றும், இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநருக்கு எதிராக கடுமையாக தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.